இப்போது கன்சோலில் டிஸ்பிளே ஆகுது. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால், சப் பண்ணால், மல்டிப்ளிகேஷன் பண்ணால், டிவிஷன் பண்ணால் அதோட ரிசல்ட் வந்து கன்சோலில் இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஆனால் அதை இப்போ எப்படி க்ரோமில் ரிசல்ட்டுன்னு நம்ம ஒரு டேக் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் எப்படி அந்த ஆன்சரை வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே H1 ரிசல்ட்டுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இதுக்கு ஐடி கொடுக்கணும். ஐடி நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ரிசல்ட் அப்படின்னு ஐடி கொடுத்துக்கிறேன். ஏன் பொதுவாக ஐடி கொடுப்போம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த ஐடியை வச்சு தான் அந்த எலமெண்ட்டை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த ஐடி கொடுப்போம். அந்த ஐடியை அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிறது. ஓகே, இப்போ நான் டைப் பண்ணுறதை நீங்களும் டைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மையட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் by id result dot inner html equal to double quotes h1 result colon plus z plus h1 close tag. Now copy this line. மற்ற 3 ஃபங்க்ஷன்லையும் அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. Now control S, control R. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரில் 1 கொடுக்குறேன், செகண்ட் நம்பரில் 2 கொடுக்குறேன், ஆட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இதோ ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் நம்மளோட ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் கன்சோலில் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம இதை ரிசல்ட் பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் அந்த லைனோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். நான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த லைனை நம்ம இங்கே போட்டனால தான் வந்து அங்கே ரிசல்ட் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ரிசல்ட்டோ சப்ராக்ட் பண்ண ரிசல்ட்டோ கரெக்டாக ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் டிஸ்பிளே ஆகுது. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டோமா. இந்த ரிசல்ட்டுங்கிறது எங்கே ஐடி நம்ம கொடுத்தோம், இந்த இடத்துல H1 ரிசல்ட்டுன்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கோமா. இதுக்கு ஒரு டிவ்வுக்குள்ளே தான் இந்த H1-ஐ போட்டு வச்சுருக்கோம். அந்த டிவ்வுக்கு தான் நம்ம ஐடி ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த ஐடியை நம்ம யூஸ் பண்ணி அந்த டிவ் மொத்தமாக நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரிசல்ட் அப்படின்னா கரெக்டாக இது மொத்தத்தையும் அதை எடுத்துக்கும். அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல். டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல்னால் எங்கே போகும்னா, இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குது, டிவ்வுக்குள்ளே என்ன டேக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். H1 டேக் இருக்குது, கரெக்டாக அதை எடுத்துக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இன்னர் ஹெச்டிஎம்எல் என்ன சொல்லியிருக்கோம், ஈக்குவல் டு H1 ரிசல்ட் அப்படிங்கிற டேக்கு பக்கத்தில் ப்ளஸ் இசட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். இசட்னா என்ன, இசட்டில் எக்ஸை ஒய்யை ஆட் பண்ணுற வேல்யூ ஸ்டோர் ஆகும், எக்ஸ் ஒய்யை மைனஸ் பண்ணுற வேல்யூ ஸ்டோர் ஆகும். தனித்தனியாக தான் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு ஆட் மட்டும் பார்ப்போமா. எக்ஸ் ஒய்யை ஆட் பண்ணால் அந்த வேல்யூ வந்து இசட்டில் தான் ஸ்டோர் ஆகும். அப்போனா இப்போ நான் 1 கொடுக்குறேன் 2 கொடுக்குறேன் அப்படின்னா அது இசட்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த இசட்டை தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த H1 ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் இசட் ப்ளஸ் அதை க்ளோஸ் டேகையும் சேர்த்து போட்டுட்டோன்னா அவ்வளோதான் இந்த லைன். இதனால தான் ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் கரெக்டாக ஆட் பண்ண வேல்யூ வந்து அங்கே டிஸ்பிளே ஆகுது. அவ்வளோதான், கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம்.